பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் முதல் 95ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 92ஆம் சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலும் இது கிருவியும் இரவிலும் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். மகிமை உண்டாவதாக. துதியும் நன்றி செலுத்துவதும் விசுவாசியின் வாழ்க்கையிலே அடிப்படையான ஒரு பகுதியாகும். நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் அருளப்பட்ட ரட்சிப்புக்காகவும் அவருடைய அன்பு, கிருபை, அவருடைய வழிநடத்துதல் ஆகியவற்றையெல்லாம் நினைத்து காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக காலையிலே உமது கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பு. காலைதோறும் ஆண்டுடைய கிருபைகள் புதியது, அவருடைய இரக்கங்கள் புதியது. ஆம், அந்த புதிய கிருபை அந்த காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சத்தியத்தை சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். மாலையிலே தேவனுடைய சத்தியத்தை நாம் வேத புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அவருடைய வசனமே சத்தியம், அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் சமூகத்திலே துன்மார்க்கர் பிள்ளை போல் இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவதற்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் உயர்த்துவார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 93வது சங்கீதத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதை குறித்து, அவருடைய மேன்மையான காரியங்களை குறித்து துதித்து அவரை ஆராதிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தர் மகிமை உண்டாவது. எவ்வளவு நதிகள் போல பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர், அவர் ராஜரீகம் பண்ணி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் மகிமை உண்டு. 94வது சங்கீதத்திலே நீதியை சரிக்கட்டுகிற தேவனாய் கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும் என்று ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறதான ஒரு சங்கீதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா அநியாயம், மிருகத்தனம், துன்மார்க், கொடுமையான காரியங்கள் ஆகியவற்றால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருவேளை துயரத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அவர்கள் தேவனை நோக்கி பொல்லாப்பு மேற்கொள்வதை தடுத்து நிறுத்தவும் தவறை பழிதீர்க்கவும் வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாய் தம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமீபம் உண்டாவது. ஆண்டவர் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு நீதி வழங்குகிற கர்த்தர். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தன் விசுவாச வெளிப்படுதலை அங்கே கொடுக்கிறார். 95வது சங்கீதம் ஒரு ஆராதனை சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று சொல்லி ஆராதனையும் துதியும்
உள்ளது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய சமயமே உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய், தேவனை மகிமைப்படுத்திய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமயம் உண்டாகும். இந்த சங்கீதக்காரர் 40 ஆண்டுகள் அங்கே கனாந்தரத்தில் கடந்து வந்ததையெல்லாம் நினைவு கூர்ந்து எழுதுகிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சமயமே உண்டாவதால் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய இலைப்பாடுதலுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி தேவனை நம்ம ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.